வணக்கம் நண்பர்களே. சில நேரம் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் கராச்சியில் போய் தேவையில்லாமல் அகெயின் கன பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிங்கள் ஒன் ஷாட் ஒன் கோவில் சில ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி டூ மச் எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் செய்யலாம். அதில் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து கூலன் லீக் பண்ணுது, ஆனால் ஆப்வியஸாக கூலன் அங்கேருந்து தெரியலை. ஸோ இப்போ இதில் இருக்கிறது என்னென்னு சொன்னால், கூலன் லீக் ப்ரெஷர் டெஸ்ட். வந்து கூலண்டை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி பொட்டுள்ள சாதா சின்ன ப்ரெஷரைஸ் கொடுத்து இதில் இருக்கிற எல்லாமே டிஃப்ரெண்ட் காருக்குரிய பொட்டுளுக்கு ஏற்ற மாதிரி கேப் இருக்குது. அதை போட்டு சாதுவாக ப்ரெஷர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எங்கே லீக் பண்ணது. இப்போ ஓபிஎஸாக தெரியாத இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைப் வெல்லில் சின்ன வெடிப்போ அல்லது ஃபேமஸ் கட்டோ ஓட்டப்பம்மோ அல்லது ரேடியேட்டர்லையோ எங்கேயாவது இருந்துச்சுன்னு சொன்னால் சாதுவாக ப்ரெஷரைஸ் இதில் கொடுக்க இதில் ப்ரெஷரை கொஞ்சம் கொடுக்க அந்த இடத்துக்கு நல்லா லீக் பண்ணும். அப்போ ஜஸ்ட் போட்டோன் ஸ்ட்ரைட்டாகவே எங்கே லீக் பண்ண வந்து பார்த்து அந்த பார்ட்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். அப்போ இதில் பார்ப்போம் எங்கே லீக் பண்ணுது. ஆல்ரெடி அந்த கேப் ஊட்டிட்டேன், எங்கே லீக் பண்ணது ப்ரெஷரைஸ் பண்ணிக்கின்றதை பார்ப்போம். பாருங்கள், கேப் ஊட்டியாச்சு. ஜஸ்ட் நான் இதில் வந்து ப்ரெஷர் வந்து அகலும் ப்ரெஷர் அடிக்கக்கூடாது. ஒரு ஜஸ்ட் 20 ஒரு 15 to 20 உள்ள ப்ரெஷரைஸ் பண்ணி போட்டு பார்க்க போகிறேன். அந்த லைட்டை கொண்டு பார்ப்போம். ஐ கேன் ஹியர் அ சவுண்ட், ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. இங்கேருந்து பார்ப்போம், இதுக்கெல்லாம் கேட்குது. என்ன பாருங்கள், எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்குள்ளால் வருது. ஸோ அப்போ ப்ரெஷர் பண்ணணும், ரேடியேட்டருக்குள்ளால் வருது. இதுக்கு ரேடியேட்டர் மாற்றணும், அவ்வளோதான் சிம்பிள். அப்போ சில நேரம் கராச்சியில் போனால் தேர்மோஸ்டேட்டை மாற்று, ஓட்டப்பம் மாற்று, அந்த பைப் இந்த பைப் நத்திங், ஸ்ட்ரைட்டாகவே லிட்டில் ப்ரெஷர் கீழே பார்த்தீங்கன்னா கூலன் ரேடியேட்டர் அளவு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அப்போ நீங்களே கேட்கலாம், ஓகே லீக் பண்ணதுன்னு சொன்னால் கேன் யூ டூ சம் ப்ரெஷர் டெஸ்ட், கேன் யூ ப்ரெஷரைஸ் த bottle and have a look. That's it. ஜோப் தான். நன்றி.